தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன். சிலுவை பாதை. தொடக்க ஜெபம். சிலுவை பாவத்தை போக்கும் மீட்பின் சின்னம், அடிமைத்தனத்தை முறிக்கும் விடுதலை சின்னம், அன்பை பிரதிபலிக்கும் அன்பின் சின்னம், நம்மை நல்வாழ்வுக்கு இட்டுச் செல்லும் வழிகாட்டி, நம்மை மறு கிறிஸ்துவாய் மாற்றிய பேரொளி, கிறிஸ்தவத்தின் நாடி துடிப்பு, தந்தை மகன் தூய ஆவியின் சங்கமம். எனவே சிலுவை ஒரு சுமை அல்ல, அது நம் வாழ்க்கை. அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ, கிறிஸ்துவாய் நாம் மாற, இன்று இயேசு சிலுவை பாதை வழியாக நமக்கு கற்றுத்தரப்போகும் சிலுவை பாடுகளை தியானிக்க கல்வாரியை நோக்கி நம் கண்களை உயர்த்துவோம். கல்வாரி பலியை நோக்கி நம் பயணத்தை தொடர்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். பலிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பலிகளை சுமத்தி பரிகசித்தார். முதலாம் தலம். இயேசுநாதரை சாவுக்கு தீர்வு இடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிலாத்து இயேசுவுக்கு அநீத தீர்ப்பை வழங்கி அவரை சிலுவை சாவுக்கு கையளிக்கின்றான். இயேசு அநீத தீர்ப்பை ஏன் ஏற்றுக்கொண்டார்? அதிலிருந்து அவர் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? சிந்திப்போம். ஜெபம். நம்பிக்கை நிறைந்த இயேசுவே, எங்களை பற்றி கூறப்படும் அநீத தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்ளும்போது எங்களுக்கு வெளியே காணப்படும் அநீதங்களை நீர் அகற்றி அளிக்க முடியும் என்பதை உணர்த்துகிறீர். இந்த இறை உண்மையில் நாங்கள் நம்பிக்கை கொண்டு வாழவும், சிலுவையின் பண்பாகிய நம்பிக்கையில் உறுதியோடு வளரவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். தாழாச்சிலுவையை சுமக்க வைத்தார், உம்மை மாளா துயரால் துடிக்க வைத்தார். தாழாச்சிலுவையை சுமக்க வைத்தார். இரண்டாம் தலம். இயேசுநாதரின் தோள்மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கொடுமையான குற்றவாளிகள் மீது சுமத்தப்படுகின்ற சிலுவையை இயேசு ஏன் ஏற்றுக்கொண்டார்? சிந்திப்போம். ஜெபம்.
எங்களை சிலுவை சுமக்கும் சீடத்துவ வாழ்விற்கு அழைத்த இயேசுவே, சிலுவையின் பண்பான அன்பின் மகிமையை நாங்கள் உணரவும், அதன் வலிமையை கொண்டு எங்கள் மீது சுமத்தப்படும் சுமைகளை உமைப்போல் ஏற்று அன்புறவை நிலைநாட்டவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். விழுந்தீர் சிலுவை பழுவோடு, மீண்டும் எழுந்தீர் தூயர்களின் நினைவோடு. விழுந்தீர் சிலுவை பழுவோடு. மூன்றாம் தலம். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாவத்தில், மனநோயில், உடல் நோயில் விழுந்து கிடந்த மனிதரையெல்லாம் தூக்கி நிறுத்திய இயேசு ஏன் தரையில் விழுகிறார்? இதிலிருந்து அவர் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? சிந்திப்போம். ஜெபம். கனிவு நிறைந்த இயேசுவே, விழுதலை ஏற்றுக்கொண்டு என்னை விழாதவாறு தாங்கியவரே, எங்களை பிறர் தடுக்கி விழச் செய்யும் போதும் துன்ப அவமானங்களில் விழும்போதும் உம்மைப்போல் விழுதலை ஏற்றுக்கொண்டு பிறர் விழாதிருக்க செய்ய சிலுவையின் பண்பாகிய கனிவில் வளர அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். தாங்கிட உண்ணா துயருற்றே, உம்மை தாங்கிய அன்னை துயருற்றாள். தாங்கிட உண்ணா துயருற்றே. நான்காம் தலம். இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தான் சுமந்து பெற்ற மகனின் அகோர முகம், அவல நிலை, தன் தாயின் உடைந்த உள்ளம், அவளது மனக்குமரல், இந்த தியாக உள்ளங்களின் சந்திப்பு பற்றி இயேசு என்ன சொல்கிறார்? சிந்திப்போம். ஜெபம். தன்னடக்கம் மிகுந்த இயேசுவே, எம் உணர்வுகளையும் கற்பனைகளையும் கடந்து தூய ஆவியின் இயக்கமே வாழ்க்கை என்று தன்னடக்கத்தோடு இன்ப துன்பங்களை ஒரே மனநிலையில் ஏற்று வாழ்ந்த உம் தாய் மரியாளை போல் நாங்கள் வாழவும், சிலுவையின் பண்பாகிய தன்னடக்கத்தில் சிறந்து விளங்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருந்தினார் தன்னை உம்மோடு. மறுத்திட முடியா நிலையாலே. ஐந்தாம் தலம். இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒரு சாதாரண மனிதனின் உதவி இறைமகனுக்கு தேவைப்பட்டதா? ஏன் சீமோன் உதவியை இயேசு ஏற்றுக்கொண்டார்? இதன் மூலம் இயேசு நமக்கு சொல்லும் செய்தி என்ன? சிந்திப்போம். ஜெபம்.
நன்னயத்தை மதித்து அதை பிரதிபலிக்கின்ற எங்கள் இயேசுவே, பிறருக்கு உதவி செய்கின்றவர்களுக்கே இறையரசில் இடம் என்று கூறியவரே, உதவுதலே உண்மையான ஆன்மீகம் என்ற உமது வழியில் நடக்கவும், சிலுவையின் பண்பாகிய நன்னயத்தில் நாங்கள் மேலோங்கி வளரவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். நிலையாய்ப் பதிந்தது வதனம், அன்பின் விலையாய் மாதின் சிறு துளியில். நிலையாய்ப் பதிந்தது வதனம். ஆறாம் தலம். இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிக்காள் இயேசுவின் மேல் கொண்ட அன்பு, அவள் அந்த நேரத்தில் காட்டிய துணிவு மற்றும் இயேசு தன் முகத்தை அவள் துடைத்த துணியில் பதிய வைத்தது, இவைகள் மூலம் இயேசு நமக்கு சொல்ல விரும்புவது என்ன? சிந்திப்போம். ஜெபம். பரிவிரக்கம் மிகுந்த இயேசுவே, எங்கள் மீது நீர் கொண்ட அன்புதான் பரிவாய் மாறி எங்களை மீட்க தூண்டியது. நாங்களும் வெரோனிக்காளை போல் துணிவுடன் கூடிய அன்பில் நிலைக்கவும், சிலுவையின் பண்பாகிய பரிவில் வளர்ந்து இறையரசை வளர்க்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். ஓய்ந்தீர் பழுவினை சுமந்ததினால் அந்தோ சாய்ந்தீர் நிலத்தில் மறுமுறையும். ஓய்ந்தீர் பழுவினை சுமந்ததினால். ஏழாம் தலம். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு இரண்டாம் முறையாக தரையில் விழ காரணம் என்ன? அந்த விழுதல் வழியாக அவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? சிந்திப்போம். ஜெபம். பொறுமையை வாழ்வாக்கிய இயேசுவே, நாங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் சரிவுகளையெல்லாம் உம்மைப்போல் பொறுமையோடு ஏற்று தூய ஆவியின் தூண்டுதலான் எழுதலுக்கு செவி சாய்த்து நிறை உண்மையை நோக்கி நடக்கவும், சிலுவையின் பண்பான பொறுமையில் வளர்ந்தோங்கவும் அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீர். விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு. எட்டாம் தலம். இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உணர்ச்சி வசப்பட்ட எருசலேம் நகரத்து பெண்களை சந்தித்து, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என கூறிய வார்த்தைகள் மூலம் இயேசு என்ன சொல்கிறார்? சிந்திப்போம். ஜெபம்.
அமைதி கொண்டு நானே கடவுள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்ற இயேசுவே, உம்மைப்போல் நாங்களும் பிறரின் உணர்வுகளை அமைதி கொண்டு மதிக்கவும், மனித உணர்வுகளுக்கு அடிமையாகாமல் இருக்க சிலுவையின் பண்பாகிய அமைதி என்னும் பண்பில் வளரவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். மூன்றாம் முறையாய் நீர் வீழ்ந்தீர், காலூன்றி நடந்திட மெய்நொந்தீர். மூன்றாம் முறையாய் நீ விழுந்தீர். 9ஆம் தலம். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மீண்டும் மீண்டும் தன் உறுதியில் தளர்ந்து சோர்ந்து தள்ளாடி விழும் இயேசுவின் விழுதலும் எழுதலும் நமக்கு என்ன சொல்கிறது? சிந்திப்போம். ஜெபம். எங்களை நிபந்தனையற்ற முறையில் மகிழ்ச்சியோடு அன்பு செய்யும் இயேசுவே, விழுதலை குறித்து விரக்தியடையாமல் உமது அன்பு எங்களுக்குள் இருப்பதை உணர்ந்து வலிமை பெற்று எழுந்து எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர சிலுவையின் பண்பாகிய மகிழ்ச்சியை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். உடைகள் கலந்திட ஊமை தந்தீர், இரத்தம் அடைகள் திறந்திட மெய்நொந்தீர். உடைகள் களைந்திட ஊமை தந்தீர். 10ஆம் தலம். இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தன்னை நிர்வாணமாக்கி ஏளனம் செய்த செயலை எவ்வித எதிர்ப்புமின்றி ஏற்றுக்கொண்ட இயேசு அதன் மூலம் நமக்கு கூறும் செய்தி என்ன? சிந்திப்போம். ஜெபம். அன்பான இயேசுவே, நீர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டதன் வழியாக அவமானப்படுத்தப்படுபவர்களுக்கு விண்ணகத்தில் பெருமையும் மதிப்பும் உண்டு என்ற நிச்சயத்தை வெளிப்படுத்துகின்றீர். வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் அவமானங்களை சிலுவையின் பண்பை கொண்டு தாங்கிக் கொள்ள அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவது. ஆமேன். பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிடச் செய்தார் திலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே. 11ஆம் தலம். இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தன் புனிதமான கால்களையும் கைகளையும் பாவச்சுமையான சிலுவையில் ஆணிகளால் அடிக்க இயேசு ஏன் சம்மதித்தார்? அதன் மூலம் அவர் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? செவிமடுப்போம். ஜெபம். அன்பான இயேசுவே, அடைப்பட்ட என் வாழ்விற்கு திறவுகோலும் வழிகாட்டியுமான சிலுவையை என் வாழ்க்கையில் எந்நாளும் பயன்படுத்தவும், நீர் தெளிவுபடுத்திய பாதையில் நடக்கவும்
அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். இன்னுயிரகன்றது ஊமை வீட்டு பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது ஊமை வீட்டு. 12ஆம் தலம். இயேசுநாதர் சிலுவையில் இறக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. இயேசு ஏலி ஏலி லமா சபத்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். நூற்றுவர் தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி உண்மையாகவே இவர் இறைமகன் என்றார்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, வானத்திற்கும் பூமிக்கும் இடையே நீர் சிலுவையில் தொங்கினீர். மனிதரை கடவுளின் பிள்ளைகளாக்கிட நீர் எம்மில் ஒருவராக மாறினீர். சிலுவையில் தொங்கிய போது நீர் உரைத்தது தாகமாயிருக்கிறது சொற்களை நினைத்து பார்க்கிறோம். இயேசுவே, எங்கள் ஆன்ம தாகத்தை வளர்த்தருளும். எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி உயிர் நீத்த இயேசுவே, நாங்கள் கடவுளின் திருவுளத்தை நன்கு நிறைவேற்றிட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். துயருற்று துடித்தார் உளம் நொந்து அன்னை உயிரற்ற உடலினை மடி சுமந்து. துயருற்று துடித்தார் உளம் நொந்து. 13ஆம் தலம். இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் வளர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தன் மீது அளவற்ற அன்பை கொண்ட சில சகோதர சகோதரிகளால் தன் உயிரற்ற உடல் தன் தாய் மரியாள் மடியில் கிடத்தப்படுகிறது. இதன் மூலம் இயேசு நமக்கு கொடுக்கும் செய்தி என்ன? சிந்திப்போம். ஜெபம். இரக்கமிகுந்த இயேசுவே, பிறர் நலனில் அக்கறை கொள்பவர்களாக வாழ்ந்து உரிமைகளை பெறுதலே சிறந்த ஞானம் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். ஓடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு நீரடங்கிய கல்லறை உமதன்று. ஓடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு. 14ஆம் தலம். இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மாட்டுக் குடிலில் பிறந்து தங்குவதற்கு நிரந்தரமான இடமின்றி அலைந்து திரிந்து பணியாற்றி நிந்தை அவமானங்களோடு சிலுவைச் சாவை ஏற்று
இறுதியாக பிறருக்கு சொந்தமான கல்லறையில் புதைக்கப்பட்ட இயேசு நமக்கு கூறும் செய்தி. சிந்திப்போம். ஜெபம். பாவ இயல்பை அழிக்கவும் புது படைப்பாக மாறவும் உமது உயிர்ப்பில் பங்கு பெற்று மகிழவும் வழிகாட்டிய இயேசுவே, சிலுவை ஒரு சுமையல்ல, அது எங்கள் வாழ்வின் வழிகாட்டி, நன்மையின் திறவுகோல் என்பதை உணர்ந்து வாழ வரமருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். இறுதி ஜெபம். வாழ்வும் வழியும் உயிருமானவர் நானே என்றவரே, வாழ்வின் பாதையில் உண்மை வாழ்வு என்பது என்ன என்று சொல்லித் தந்தவரே, உம் வாழ்விற்கு நாங்கள் செவி கொடுக்கின்றோம். எங்கள் வாழ்வை மாற்றும், புனிதப்படுத்தும். நல்ல நிலத்தில் தூவப்பட்ட விதையைப் போல கேட்டவைகளை, தியானித்தவைகளை அசை போட்டு வாழ்வாக்க வரம் தாரும். வாக்களித்த உம் ஆவியை எம்மில் தங்கச் செய்து அவர் அருளை பெற துணை செய்யும். ஆமேன். அனைவரும் திருச்சிலுவையினுடைய ஆசிரை பெறுவதற்காக தலைவணங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தீமைகளிலிருந்து பாதுகாத்து நம்மை வழிநடத்தி நமக்கு முழு வாழ்வை வழங்குவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். மரித்த விசுவாசிகளினுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே
ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை தியானித்தாலும் கூட தாயாம் திருச்சபை நாம் ஒவ்வொருவரையும் புனித யோசேப்பு கன்னி மரியாவின் கணவர் என்று சொல்லி நம்மை சிறப்பித்து பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் யோசேப்பை போல நம்முடைய வாழ்விலே நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சரிவர செய்கின்றோமா? கடவுளினுடைய திட்டத்திற்கு ஏற்ற விதத்திலே செயல்படுகின்றோமா? குடும்ப தலைவராக, தலைவியாக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களோடு சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்துகின்றீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து இந்த திருவிருந்திலே தக்க விதத்திலே பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம், ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இயேசு இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக என்னை மன்றாடுகின்றோம். ஆமேன். முதல் வாசகம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீர் சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு சொல்லுவதாகச் சொல். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோயில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை
என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறைதோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானைப் போல் உறுதியானது. பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறினேன். உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைத்திருக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்று வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினருக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்தால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லோருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கும் மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்வோருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராயிருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 16, 18 21 மேலும் 24. யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள்
அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே பிரியமானவர்களே, இவ்வாண்டை புனித சூசையப்பருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆண்டாக கொண்டாடும்படி நமது திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ் அவர்கள் அழைத்திருக்கின்றார். கடந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 2020 அன்று இந்த பிரகடனத்தை அறிக்கையிட்டார். அதை வருகின்ற டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 2021 வரை சிறப்பிக்கும்படி அறிவுறுத்தியிருக்கின்றார். தந்தையின் இதயத்துடன் என்கின்ற தலைப்பிலே திருத்தந்தை அவர்கள் ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன்பாக திருத்தந்தை பயஸ் 9ஆம் பயஸ் அவர்களால் அறிவிக்கப்பட்ட சூசையப்பர் அகில திருச்சபையினுடைய பாதுகாவலர் என்கின்ற மேலான சிந்தனையை மீண்டும் நினைவு கூர்ந்து சிறப்பிக்கின்ற விதத்திலே இந்த அறிக்கையை பிரகடனம் செய்திருக்கின்றார். நாம் எல்லாரும் மார்ச் மாதம் வருடந்தோறும் 19ஆம் தேதி புனித சூசையப்பர் புனித கன்னி மரியாவினுடைய கணவர் என்கின்ற தலைப்பிலே ஒவ்வொரு ஆண்டும் சிந்தித்து தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டிலும் நாம் அறிந்தது போலவே புனித சூசையப்பரை குறித்து தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். புனித சூசையப்பருக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. சூசையப்பர், வளனார், யோசேப்பு போன்ற பல பெயர்கள் அவருக்கு இருக்கின்றன. இவர் இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையாக, அன்னை மரியாளினுடைய கணவராக வாழ்ந்தவர் என்று நாம் ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட முடியும். அவர் நீதிமான், நேர்மையாளர், பாதுகாக்கக்கூடியவர். நீதிமான் என்று சொல்கின்ற போது அந்த ஒத்த வார்த்தை ஆயிரம் அர்த்தங்களை நமக்கு சொல்கின்றன. அதாவது அவர் புனிதமானவர், நேர்மையாளர், குற்றங்குறையற்றவர், பாவமற்றவர், பரிசுத்தமானவர், அனைத்தையும் மதிக்கின்றவர், நேர்மையாளர் என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட அந்த நீதிமான் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடங்கள் என்ன என்று சொல்லி நாம் இன்றைய நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். யோசேப்பு என்று சொல்கின்ற போது, யோசேப்பு என்றால் அவர் வளர்கிறார் என்பது பொருள். புனித பெர்னார்ந்து இவரை குறித்து சொல்லும் போது, மனுகுலத்திற்கு ஆசிரும் மீட்பும் அவர் வழியாக கிடைத்தது என்றால் மிகையாகாது என்று சொல்லி குறிப்பிட்டு காண்பிக்கின்றார்.
புனித யோசேப்பு ஒரு சிறந்த கருவி. அந்த சிறந்த கருவியாக தேர்ந்து கொண்டவர் கடவுள். கடவுளின் கையில் அவர் ஒரு சிறந்த கருவியாக சிம்ம சொப்பனமாக விளங்கினார் என்றால் மிகையாகாது. அவரது பெயருக்கு ஏற்ப மனுகுலம் வளர்ந்தது. மனுகுலத்தை மீட்க வந்த மீட்பரும் அவர் கரங்களிலே வளர்ந்தார் என்பது 100க்கு 100 உண்மை. எனவே எப்படி அவர் நீதிமானாக, நேர்மையாளராக, கடவுளினுடைய திட்டத்திலே உடன் பணியாளராக செயல்பட்டார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இன்றைய நற்செய்தி கூட அவரை குறித்து மிகவும் சிறப்பான விதத்திலே சொல்கின்றது. அவர் நேர்மையாளர், அவர் நீதிமான் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் புனித யோசேப்பை போல நீதிமான்களாக, கடவுளினுடைய திட்டத்திலே உடன் பணியாளர்களாக செயல்பட அழைக்கப்படுகின்றோம். அப்படி நாம் வாழ்கின்ற போது அந்த நீதியும் நேர்மையும் மிக்க மக்களாக நாம் செயல்படுகின்ற போது கடவுளினுடைய உன்னத திட்டத்தை முழுமையாக நம்மால் நிறைவேற்ற முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக, யோசேப்பு பாதுகாத்தார் யாரை என்று சொல்லி சிந்திக்கின்ற போது நமக்கு மிக தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தி, அன்னை மரியாளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவர் பாதுகாத்தார் என்பது உண்மை. இந்த பாதுகாப்பை பற்றி பேசுகின்ற போது 2 வகையான யோசேப்புகளை பற்றி உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். யோசேப்புகள் பாதுகாக்க பிறந்தவர்கள் என்றால் மிகையாகாது. பழைய ஏற்பாட்டு மற்றும் புதிய ஏற்பாட்டு யோசேப்புகள் முறையே ஒரு சமூகத்தையும் அகிலத்தையும் காக்க பிறந்தவர்கள் என்பது 100க்கு 100 உண்மை. இருவரினுடைய தந்தையின் பெயரும் யாக்கோப்பு. 2 பேரும் கடவுளினுடைய திட்டத்தை கனவிலே கண்டார்கள். இருவரும் கனவின் வழியாக பல வழிகாட்டுதலை கடவுளிடமிருந்து பெற்றார்கள். நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலையிலே இருவரும் எகிப்துக்கு சென்றார்கள். பஞ்சம், பசி, பட்டினி அனைத்திலிருந்து மக்களையும் நாட்டையும் பாதுகாத்தார் பழைய ஏற்பாட்டு யோசேப்பு. அன்னை மரியாளையும் பாலன் இயேசுவையும் பேராபத்திலிருந்து மீட்டதோடு மட்டுமல்லாமல் அகிலத்தையும் கடவுள் தேர்ந்து கொண்ட அந்த கடவுளினுடைய குடும்பத்தையும் அவர் பாதுகாத்தார் என்பது புதிய ஏற்பாட்டு யோசேப்பை குறிக்கின்றது. எனவே ஒரு குடும்ப தலைவர் என்பவர் யார்? கணவர் என்பவர் எப்படி தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், கடவுளினுடைய முன்னிலையிலே நேர்மையாளராக வாழ வேண்டும் என்பதை யோசேப்பு நமக்கு கற்பிக்கின்றார். கற்பு நெறி தவறாதவர்களாக, கடவுளுக்கு பயந்தவர்களாக, கண்ணியமாக நடந்த யோசேப்பை போலவும் நாம் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே வாழ அழைக்கப்படுகின்றோம். தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் அவர்கள் முழுமையாக பாதுகாத்தார்கள். கடவுளினுடைய திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார்கள் என்பது உண்மை. எனவே அவர்களைப் போல இன்றைய நாளிலே குடும்ப தலைவர்களாக, குடும்ப தலைவிகளாக இருக்கின்றவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை சரிவர செய்ய வேண்டும். தமக்காக கொடுக்கப்பட்ட பணிகளை சரிவரச் செய்து அனைவரையும் பாதுகாப்பதிலும், இந்த நாட்டையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் பாதுகாப்பதிலும் அயராது உழைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். விண்ணக வாயிலுக்கான மதிப்பீடுகளை, நற்குணங்களை தன்னுடைய வாழ்விலே கொண்டு கடவுளினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் எப்படி தன்னையே யோசேப்பு கரைத்துக் கொண்டாரோ, அதே போல ஒவ்வொரு குடும்ப தலைவரும் தன்னுடைய குடும்ப நலனிற்காக, நற்குணங்களை குடும்பத்திலே வளர்ப்பதற்காக தங்களையே கரைத்துக் கொள்கின்றவர்களாக வாழ்வது மிக மிக அவசியம். அதோடு மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சந்தித்து அதற்கு தீர்வை கொண்டு வருகின்றவர்களாக குடும்ப தலைவர்கள் செயல்பட வேண்டும். எப்போது ஒரு குடும்ப தலைவர் நீதியோடும் நேர்மையோடும் செயல்படுகின்றாரோ அப்போது கடவுளினுடைய திட்டங்கள் அவருக்கு தெள்ளத் தெளிவாக கொடுக்கப்படும்.
அதன்படியாக தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சுற்றத்தாரையும் நாட்டையும் காக்க முடியும் என்பதை நமக்கு யோசேப்பு சுட்டி காண்பிக்கின்றார். ஒரு முறை ஒரு அரசன் ஒருவன் இறந்தான். அவனுடைய நாட்டிலே கடும் பஞ்சம் ஏற்பட்டது. அதனாலே அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் பலரும் இறந்தார்கள். பசி பட்டினியால் வாடினார்கள். இந்த சூழ்நிலையிலே மக்கள் எல்லாரும் அவரை சென்று சந்தித்து, அரசரே, நாங்கள் எல்லோரும் செத்துக் கொண்டிருக்கின்றோம், உண்பதற்கு உணவில்லை, எங்களுடைய உடல் எல்லாம் மெலிந்து போய்விட்டது, தண்ணீரை கொண்டு எவ்வளவு நாள் தான் எங்களால் எங்களுடைய வாழ்வை நடத்தி கொள்ள முடியும் என்று சொல்லி முறையிடுகின்றார்கள். உடனே அதை உணர்ந்த அரசன் தன்னுடைய நாட்டின் பகுதிக்குட்பட்ட எல்லா இடங்களிலும் எல்லா மக்களுக்கும் தினமும் பாலும் ரொட்டியும் கண்டிப்பா வழங்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துகின்றான். தன்னுடைய அரண்மனை இருந்த இடத்திலே தன்னுடைய அரண்மனைக்கு வந்து மக்கள் எல்லோரும் அந்த பாலையும் ரொட்டி துண்டுகளையும் பெற்று செல்லுமாறு அறிவுறுத்தி இருந்தான். அப்படிப்பட்ட அந்த சமயத்திலே எல்லாரும் தினந்தோறும் வந்து பாலும் ரொட்டி துண்டையும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றார் அரசர். எல்லாரும் முண்டி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து அந்த ரொட்டி துண்டையும் பாலையும் பெற்றுட்டு போனாங்க. ஆனா ஒரே ஒரு சிறுமி, 10 வயது நிரம்பியவள், பொறுமையோடு காத்திருந்து எல்லாரும் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பெண்மணி, இந்த சிறுமி வாங்கிட்டு போனாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த அரசர் என்ன செய்தார்? தன்னுடைய காவலரை கூப்பிட்டு கடைசியாக எடுக்கப்படுகின்ற அந்த துண்டிலே ஒரு வெள்ளி காசை உள்ளே வை அப்படின்னு சொல்றார். உடனே அதே போல அது நடைபெறுகின்றது. அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அந்த சிறுமி தன்னுடைய இல்லத்திற்கு செல்கின்றார். தன்னுடைய பாலை குடிச்சிட்டு ரொட்டியை விட்டு சாப்பிடும்போது சந்தோஷமா சாப்பிடுறார். அடுத்த பாதியை தன்னுடைய தாய்க்கு கொடுக்கின்றாள். அப்படி கொடுக்கின்ற போது அதிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த வெள்ளி காசை பார்த்த உடனே, ஐயோ, இந்த காசு வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே, இதை போய் மீண்டும் அரசட்டையே போய் கொடுத்துருவோன்னு சொல்லி அங்க அரண்மனைக்கு வந்து அதை கொடுக்கின்றாள். அவளினுடைய அந்த நேர்மையான செயல்பாட்டையும் தன்னுடைய குடும்பத்திற்காக அவள் ஒவ்வொரு நாளும் தன்னையே அர்ப்பணித்து ஓடி வந்து பொறுமையாக காத்திருந்து பாலையும் ரொட்டி துண்டையும் பெற்று சென்ற அந்த விதத்தையும் கண்ட அரசன் அவளுக்கு இன்னும் பல பரிசுகளை கொடுத்து, உன்னுடைய நீதி, உன்னுடைய நேர்மை பலரையும் பாதுகாக்கும் என்று சொல்லி அவனை, அந்த பெண்மணியை அனுப்பி வைக்கின்றான். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் எப்போது நீதியோடும் நேர்மையோடும் செயல்படுகின்றோமோ அப்பொழுது நம்முடைய செயல்கள் பலரையும் பாதுகாக்கும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களையும், நம்முடைய சுற்றத்தாரையும், நம்முடைய அண்டை வீட்டாரையும் அது முழுமையான பாதுகாப்பை கொடுத்து அவர்களுக்கு தேவையான ஆசிரியையும் நலத்தையும் விசுவாசத்தையும் அவர்களிலே வளர்க்க செய்யும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே இயேசுவிலே பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நம்மை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பார். நாம் போகும்போதும் வரும்போதும் இப்போதும் எப்போதும் அவர் நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். எனவே இந்த சூசையப்பரினுடைய விழாவிலே அவர் எப்படி தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தாரோ, தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து இயேசுவின் வழியாக மீட்பின் திட்டத்தையும் அகிலத்தையும் பாதுகாத்தாரோ, அதே போல நாமும் நம்முடைய குடும்பத்திலே அன்பையும் விசுவாசத்தையும் மகிழ்ச்சியையும் பாதுகாக்கின்ற மக்களாக வாழ முற்படுவோம். நம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார்.
பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். ஆண்டவரே, அனைத்திலையும் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் மது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயன்மான இந்த ரசத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னி மரியாவிடமிருந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் அது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணிபுரிய தகுதி பெறுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீ மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உம் குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. நற்கருணை மன்றாட்டு 2.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் வில்லியம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் மக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மேம்படுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு முளைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வழங்கும் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி,
இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். என் இயேசுவே, நீர் தூய நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கிறீர் என்று நம்புகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை என் ஆத்துமாவில் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நேரத்தில் உம்மை நான் நற்கருணையில் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதால் ஆன்மீக ரீதியிலேனும் என் இதயத்தினுள் நீர் வர வேண்டுமென்று இறைஞ்சி மன்றாடுகிறேன். நீர் என்னோடு இருப்பதைப் போல் நான் உம்மை என் நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறேன். என்னை முழுவதுமாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். உம்மிடமிருந்து ஒருபோதும் விலகி செல்ல விடாதேயும் சுவாமி. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் மது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா மது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உம் அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீ மன்றாடுகின்றோம். ஆமேன். இயேசுவிலே பிரியமானவர்களே, வருகின்ற 20ஆம் தேதி, அதாவது நாளைய தினம், நமக்கு ஒரு நாள் தியானம் நடைபெறவிருக்கின்றது. தவக்காலத்தின் சிறப்பு தியானமாக இது நமக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து இறைமக்களும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி ஆசிரியருக்காக தலைவணங்குவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.